எருவும் உரமும் கொடுத்துட்டு போகலாம். தொழு உரம் போட்டு போகலாம். செடிக்கு ஈரமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு உரம் கொடுத்துட்டு போகலாம். இதுக்கு ரொம்ப கீழே இருக்குது மண். இதில் செடியிலேயே வளர்ந்துருந்த எருக்கஞ்செடிக்கு பாருங்க எவ்வளோ பெருசு வேர் வந்துருக்குது. நம்ம இது வந்து நான் சொன்னேன், இதுவும் எடுத்து நம்ம ஒரு நாளைக்கு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அந்த எருக்கஞ்செடியை எடுத்துட்டோம். இந்த இலையெல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி ஒரு டப்பாயில் போட்டு ஊற வச்சுட்டு போகலாம். அது செடிக்கு ஊற்றுறதுக்கு ஒரு வாரம் பொறுத்து வந்து நம்ம ஊற்றலாம். चाय वाय पी लिया। राधे राधे फ्रेंड्स, देखो हमारा बैंगन का पौधा कैसा है। मैं ये कटिंग वाला पौधा है, मैं अपना गार्डन से कटिंग करके इतना बड़ा सा कर दिया। हेलो फ्रेंड्स, वेलकम टू शिवगामी गार्डन। फ्रेंड्स எல்லாருமே டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து மேலே செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு என்னென்ன பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளீன் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னைக்கு மேலே வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு செடி வந்து வாடி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. நான் வந்து டெய்லியும் சொல்லினே இருக்கிறேன், செடியில் வந்து எதனா ஒன்று எடுத்து அந்த மண்கலவை மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு மழை வந்தால் தான் அது செட் ஆகும் போல் இருக்குது. மழை வந்தால் தான் கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு மழை வந்துச்சுனாக்கா இன்னும் அதிகமாக குளிர் ஆகிடும். பார்க்கலாம், ஒரு மழை வந்த பிறகு நம்ம ஒன்று மாற்றலான்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு சொல்லினே இருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க. சிஸ்டர் நீங்கள் வந்து கை க்ளவுஸ் போட்டுன்னு நீங்கள் பண்ணுங்க, செடியெல்லாம் காட்டும்போது கை க்ளவுஸ் போடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தினே இருப்பாங்க. டெய்லியும் நம்ம போடாமல் நம்ம செடியிலெல்லாம் காட்டும்போது நம்ம வந்து இந்த மண்புழுவெல்லாம் எடுத்து காட்டும்போது அவங்க சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க அடிக்கடி சொல்லும்போது நான் நினச்சினேன், இப்போ சரி நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. அவங்க மேலே வரும்போதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு மறந்துட்டு வந்துடுவேன். சரி இன்னைக்கு வரும்போது ஞாபகமாக எடுத்துனே வந்துட்டேன். நான் மேலே பாருங்க சிஸ்டர், நான் கை க்ளவுஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், போட்டுக்கினேன். இப்போ இது போட்டுனே செடி நம்ம ஒரு செடி எடுத்து அந்த மண்ணெல்லாம் கலர்னா அது இதுவாகிடும், கராப்பாகிடும், கிழிஞ்சு போயிடும். சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கை க்ளவுஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். இது அதே நம்பர் தான், நீங்கள் சொன்ன நம்பர் தான். நம்ம மேலே வந்தோடனே முதல்ல இந்த இடம் வந்து நம்ம கொய்யாக்கா மரத்துக்கிட்ட தான் வருவோம். வாங்க நம்ம கொய்யாக்கா மரத்துக்கிட்ட பார்த்துக்கலாம். இன்றைக்கும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நர்சரிக்கு போயிட்டு வந்தேன். நான் நர்சரியில் ஒரு 3-4 கொய்யாக்கா மரம் வச்சுருக்குது. அந்த சின்ன சின்ன கொய்யாக்கா மரத்துலேயே நிறைய கொய்யாக்கா வச்சுருக்குது. அது வந்து ஹைப்ரிட் கொய்யாக்கா மரம், கொய்யா மரம், ஆரஞ்சு மரம் எல்லாமே வச்சுருக்குது அங்கே. எனக்கு வந்து மனசே சரியில்லை. அவன் செடி வந்து அது மாதிரி சொல்லிட்டான். அதனால் ஏன்னா இப்போ அது சீசன் இல்லையா, கனகாமரம் சீசன் இல்லை, பூ முடிய போகுது அது. அதனால் நம்ம சாமந்தி செடி எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. நான் வந்து கவர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த அது ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம இதுவும் கட்டிங் பண்ணி நம்ம ட்ரெயினில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நம்மளுது. அது ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம இது எடுத்து ரெடி பண்ணலாம். இதுவும் இது இருக்குது, சம்பங்கி இருக்குது, நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட செடிங்க. பார்க்கலாம், அதுக்கும் ஒரு நாள் வரும். அதுவும் கொஞ்சம் தள்ளினே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவரைக்காய் செடியில் வந்து கொஞ்சம் நம்ம இந்த இது முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம மேலே ஒடிச்சு விட்டோம், கட் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ அது மேலே போகிறதுக்கு இடம் இல்லாமல் இப்போ கீழே இங்கே நிற்கிது இந்த அவரைக்கொடி. அப்புறமா இங்கே நிற்கிற அவரைக்கொடியில் கூட பாருங்கள், இதில் எல்லாமே பூ வர மாதிரி தெரியுது, நல்லா இருக்குது. நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் புதுசாக இந்த கத்திரிக்காய் செடியில் நிறைய பூ வச்சிருக்குது. இது பாருங்க காய வைக்குது. இது ஒரு புது கத்திரிக்காவாக இருக்குது, ரொம்ப டார்க் கலராக இருக்குது இந்த கலரு. சேப்பங்கிழங்கும் நல்லா இருக்குது. இந்த சேப்பங்கிழங்கு நான் எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். நம்ம அடிக்கடி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இந்த சாம்பல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். நம்ம உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில், எரிய வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து நம்ம இந்த கொஞ்சம் வந்து இந்த மாட்டு தொழு உரம் அதுவும் கலந்து சாம்பலும் எல்லா செடிக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா செடி எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தாலே. பாருங்க வாழை மரம் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியும் ஒரு களை அந்த பக்கமாக போயிருக்குது. இது பாருங்க கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் செடியில் 3-4 கத்திரிக்காய் வச்சுருக்குது. சேப்பங்கிழங்கும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே வந்து இது வந்து லில்லி செடி, இது நிறைய இருக்குது அதிகமாக. இதில் வந்து ஒரு 2 பூ தான் பூத்துருக்கும், அதுக்கப்புறமா அது அப்படியே நின்று போச்சு பூக்காமல். இதில் வந்து சேப்பங்கிழங்கும் மாற்றி நடணும். நம்ம வந்து இதில் மஞ்சள் வச்சுருக்குறோம். இந்த மஞ்சளை வந்து அப்படியே தான் இருக்குது.
இது வந்து எவ்வளோ நல்ல மஞ்சள் ரெடி ஆகும்னு தெரியல. இந்த கரும்பு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கரும்பும் நல்லா இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது எருவு போட்டு போகலாம். இந்த நாவ மரமும் பாருங்க எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி செடியில் 2-3 அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஒரு அரும்பு வந்துருக்குது. இதில் மற்றது வந்து அந்த பக்கமாக இருக்குது. இதுவும் நம்ம வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இதை மண் வச்சு இந்த கேனில் வச்சு ரெடி பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, அதான் சொன்னல ஒரு மழை வந்தால் தான் நம்ம இது செய்ய முடியும். மழை வந்துச்சுனாக்கா மண்ணெல்லாம் நல்லா சாஃப்டாகிடும், மாற்றி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து சாமந்தி செடி நல்லா இருக்குது. இன்றைக்கி நர்சரியில் வந்து வெள்ளை கலர் சாமந்தி பூ வச்சு செடியாக வந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கேட்கலான்னு நினச்சேன். அந்த பையன் கனகாமர செடி வேண்டாம் அப்படின்னோடனே எனக்கு அப்படியே மூடே மாறி போச்சு. நான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். இல்லைன்னா நான் வேறு கடையிலையாவது போட்டு எப்போ போனாலும் நான் எதனா 2 செடி வாங்கிட்டு வருவேன். இந்த முறை எனக்கு மனசு சரியில்லை. நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள், நம்ம கட்டிங் பண்ணி வச்ச அந்த மல்லிகைப்பூ செடியும் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த மல்லி செடி நல்லா இருக்குது. இதுள்ள நம்ம வந்து வேர் வரட்டும் சொல்லிட்டு அந்த சப்போட்டா மரம் எடுத்து வச்சோம். அது வேர் வருமா என்னான்னு தெரியல. நம்மளுக்கு எவ்வளோ செஞ்சாலும் பண்ணாலும் எது வருமோ அதுதான் வரும். மாங்காய் மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் மரம் வந்து நான் வந்து பூவா என்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் அடிக்கடி நம்ம எல்லா உரமும் கொடுத்துட்டு தான் போகிறோம், எருவும் கொடுக்குறோம். இதில் வந்து கொஞ்சம் மண்கலவை கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இதில் கொஞ்சம் சாம்பலும், இது பாரு பூச்சி இருக்குது, சாம்பலும் கொஞ்சம் எருவும் உரமும் கொடுத்துட்டு போகலாம். தொழு உரம் போட்டு போகலாம். செடிக்கு ஈரமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு உரம் கொடுத்துட்டு போகலாம். இதுக்கு ரொம்ப கீழே இருக்குது மண். இதில் இந்த சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. நம்ம கட் பண்ணி விட்ட இந்த முருங்கை மரத்துலேருந்து புது துளிரெல்லாம் வருது மேலே கலையில். இது வந்து அந்த மண்ணுக்காக நம்ம கட் பண்ண அந்த செடியோட இதுவெல்லாம் நம்ம அதில் போட்டு வச்சோம். அதை எடுத்து கூட நம்ம இந்த மாங்காய் மரத்தில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதுக்கு எருவு கொடுத்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிட்டு தான் போகிறோம். நேற்று கூட தான் தண்ணி ஊற்றணும், நேற்று கூட தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்க எவ்வளோ காஞ்சி போயிட்டு இருக்குது செடியெல்லாம். நம்ம இன்றைக்கி நிறைய தண்ணி ஊற்றிட்டு போகலாம் தாராளமாக. ஃபர்ஸ்ட் இது தான் நான் இதில் இருந்த கரிசலாங்கண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு காலி பண்ணேன். இப்போ பாருங்கள், இப்போ தனியாக தெரியுது மல்லிப்பூ செடி. இது வந்து இருவாச்சி மல்லியா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை கட் பண்ணி வச்சேன், எனக்கு இப்போ ஞாபகமே வர மாட்டேங்குது. இதுலேயும் அரும்பு வருது. நிறைய செடி இருக்குது நம்மக்கிட்ட, சின்ன சின்ன செடிங்க. அது டப்பா ரெடி பண்ணிவிட்டு அதில் தான் வைக்கணும். இதில் இருக்கிற இருவாச்சி மல்லியும் அரும்பு வச்சுருக்குது, 3 அரும்பு. இது ஒரு பூ பூத்தாலும் பெருசாக பூக்கும் அழகாக இருவாச்சி மல்லி. இது உள்ளவும் இந்த கனகாமர செடி உள்ளவும் 2-3 செடி இருக்குது, டெல்லி கனகாமர செடி. இப்போ வந்து கனகாமர சீசன் முடிய போகுது பூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. வேணா இருக்குது முன்னாடி கொடுத்த செடி அப்படின்றான் அவன். சரின்னு நான் கம்முன்னு வந்துட்டேன். வெள்ளை பூச்சியும் வர மாதிரி இருக்குது. உள்ளே வச்சுருக்கிற நம்ம இந்த மஞ்சள் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று கேட்கணும் நான் உங்ககிட்ட. அதை நம்ம சொன்னோம், எடுத்து நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த எருக்கும் செடியை நம்ம இன்றைக்கி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு செடிக்கு யூஸ் பண்ணலாம். பக்கடா செடியில் வந்து இன்னும் அரும்பு வரல, அரும்பு வர மாதிரி இருக்குது. முதல்லலாம் ஜாதி மல்லி செடியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் எல்லா காலையிலுமே தேடுவேன், இதெல்லாம் அரும்பு வந்திருக்குதான்னு. அப்புறமா நான் தேடாத விட்ட பிறகு அரும்பே வந்துச்சு. மல்லிப்பூ செடியும் நல்லா இருக்குது. இதில் வந்து இந்த திருநீற்று பச்சிலை சுத்தமாக காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு போகலாம். பாருங்கள் மண் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமாக காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு போகலாம். இன்றைக்கா கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இது உள்ள கனகாமர செடி வந்து இன்னும் ஒரு 5-6 செடி நம்ம கவரில் போட்டு வச்சுருக்குது. இன்னும் நம்ம செடிங்களை மாற்றும் போது நிறைய கனகாமர செடி கிடைக்கும். பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த பேங்க் வேலை ஓகே ஆயிடுச்சுன்னா யாருக்குன்னா வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம அனுப்பி வைக்கலாம். யாருக்குன்னா வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனகாமர செடி இருக்குது, சம்பங்கி செடி இருக்குது, நான் வச்சுருக்கிறேன் தனியாக எடுத்து. கிழங்கு சம்பங்கி செடி இருக்குது, சாமந்தி செடி இருக்குது, ஆரஞ்சு கலர் கனகாமர செடி இருக்குது. எது வேணுமோ கேளுங்க, சொல்லுங்கள் எனக்கு. இப்போ ஜாதி மல்லியில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. இப்போ நம்ம போகும்போது பறிச்சிக்கலாம். அது பாருங்கள், பூ நம்ம பறிச்சுட்டு அரும்பு கிள்ளிட்டு பிறகு கூட பூ நிறைய கொட்டி இருக்குது செடி உள்ள. ஜாதி மல்லி பூ கொட்டுது அது கீழே.
ஏன்னா அது பூக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடுறோம். அது பூத்து கீழே கொட்டிடுது பூ. கனகாமரம் செடியும் நல்லா இருக்குது. இது உள்ள வந்து நிறைய நாட்டு கனகாமரம் செடி வந்து முளைஞ்சிருக்குது சின்ன சின்னதா. இதுவும் நம்ம மண் கலவை எடுத்து மாற்றும் போது தனியாக எடுத்து வைக்கலாம். இது உள்ள வந்து ரோஸ் கட்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். பாருங்க கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில். இது வந்து நாட்டு ரோஸ் செடி. கரும்பு முருங்கை வந்து கீழே இருக்கிற ஒரு கலையும் பழுத்து மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நேற்று கூட நான் வந்து ஒரு 2-3 கலையை ஒடிச்சு எடுத்தேன். இதில் வந்து சத்து நிறைய தான் இருக்குது. நம்ம நடும்போதே நல்லா பார்த்து தான் நட்டுட்டு போகணும். இது பாருங்கள் இந்த மண் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கரும்பு முருங்கை நட்டு இருக்கிற மண். இதுவும் நம்ம கொஞ்சம் உரம் கொடுக்கலாம். இப்போ சாம்பலும் அந்த உரம் மாட்டுத்தொழு உரமும் அதெல்லாம் சேர்ந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ செடிக்கு எல்லா செடிக்கும் ஒரு கை கொடுத்துட்டு அப்புறம் நான் செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். பண்ணி விட்டேன். ரோஸ் செடி நல்லா இருக்குது. அந்த எருக்கம் செடி வந்து இன்னைக்கு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செடியிலேயே வளர்ந்துருந்த எருக்கம் செடி பாருங்க எவ்வளோ பெருசு வேர் வந்திருக்குது. நம்ம இது வந்து நான் சொன்னேன் இதுவும் எடுத்து நம்ம ஒரு நாளைக்கு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அந்த எருக்கம் செடியை எடுத்துட்டோம். இந்த இலையெல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி ஒரு டப்பாயில் போட்டு ஊற வச்சுட்டு போகலாம். அது செடிக்கு ஊற்றுறதுக்கு ஒரு வாரம் பொறுத்து வந்து நம்ம ஊற்றலாம். வேர் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கீழவும் ஒரு செடி வருது. இதில் வந்து மல்லிப்பூ செடி இருந்துச்சு, முல்லை செடி இருக்குது, முல்லை சம்பிங் எல்லாம் இருக்குது. அதில் கூட வந்து இந்த எருக்கம் செடி இருக்கிறதால இதுக்கு சத்து கிடைக்காம நிற்குது. அதனால் அது நான் எடுத்து விட்டுட்டேன். அடுக்கு செம்பருத்தியில் வந்து 2 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பூ பூத்துருக்குது. மற்ற இலையெல்லாம் பாருங்கள் எப்படி பாதி இலை வாடி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஒரு வாரம் பொறுத்து நான் அதை எடுத்துட்டு இந்த செம்பருத்தி செடி எடுத்து அது உள்ளே வச்சிடலான்னு பார்க்குறேன். இது வந்து தாய் செடி, ரொம்ப பழைய செடி. இது நான் அப்படியே கட் பண்ணி வளர்க்குறேன். இதை நான் எடுக்கும்போது இது அடியில் இருக்கிற திம்மை உங்ககிட்ட காட்டுறேன். எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ பெருசு இருந்துச்சு இந்த செடி. அதை எடுத்துட்டு நம்ம புதுசாக வச்சுருக்கு இந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் செடியில் வந்து நிறைய அரும்பு பூ வந்துருந்தது. ஒரு பூ இருக்குது. இது வந்து லைட் பர்பிள் கலர் இந்த கத்திரிக்காய் செடி. இதுவும் நம்ம கட்டிங்ஸ் பண்ணி தான் வச்சு வளர்த்தோம். எல்லாமே 2 வருஷத்து கத்திரிக்காய் செடியை வந்து ஏன் நம்ம வேற கத்திரிக்காய் செடி நம்ம வாங்கின்னு வந்து நடணும்னா கடையில் நம்ம போய் கேட்டோம்னா ஒரு செடி 80 ரூபாய் சொல்கிறான் அவன் பூவோடு இருக்குது. அதுவும் அவன் கட் பண்ணி வளர்க்குறது தான். ராதே ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கட் பண்ணி இப்போ நம்ம இவ்வளோ பெருசு வளர்த்துருக்குறோம். அவன் கட் பண்ணி நம்மளுக்கு 80 ரூபான்னு கொடுக்குறான் ஒரு செடி. फ्रेंड्स आई चाय वाय पी लिया. राधे राधे फ्रेंड्स. देखो हमारा बैंगन का पौधा कैसा है. मैं ये कटिंग वाला पौधा है. मैं अपना गार्डन से कटिंग करके इतना बड़ा सा कर दिया. इसमें देख लो कितना फूल आ रखा है बैंगन का. செம்பருத்தி செடியில் நம்ம இந்த சைடில் இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். நம்ம இதை கட்டிங் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மனசு இல்லை. ஏன்னா நிறைய செம்பருத்தி இருக்குது நம்மக்கிட்ட. फ्रेंड्स आपको चाहिए तो बता दो. आप हिंदी में बात कर रहे हो ना आप दिल्ली से. क्या बताओ आपको चाहिए उड़ल वाला पौधा, नहीं बैंगन का पौधा चाहिए, क्या पौधा चाहिए बताओ कमेंट्स में. रजनीगंधा पौधा है हमारा पास बहुत सारा है. आपको कौन सा पौधा चाहिए. பாருங்க இதுதான் நம்ம கார்டன்ல வாங்கிட்டு வந்து வச்சோம். ஃபர்ஸ்ட் முறை நம்ம கனகாமரம் 2 பூ எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு பாருங்க. நிறைய அரும்பு வச்சிருக்குது. देखो गेंदे का पौधा फ्रेंड्स कितना अच्छा लग रहा है पीला कलर का. इसमें अपना घर का किचन वेस्ट इकट्ठा करके मैं इसमें कंपोस्ट रेडी करके रखूँ. ये हम डेली सीड पौधा के लिए यूज़ करती हूँ. कितना हमारा पौधा कितना अच्छा है. इसका एक मेन कारण हमारा घर का वेस्टेज में हम डालते हैं, யூஸ் करते हैं किचन का फर्टिलाइजर. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரளி செடியில் வந்து அரும்பு கொஞ்சம் வெளியே வந்துருக்குது. இது நம்ம கட் பண்ணி எடுத்த அரளி செடி. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அரும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்குது. இதுலேயும் வந்து சாமந்தி செடி எல்லாமே நல்லா இருக்குது. देखो फ्रेंड्स इधर भी उड़ल वाला पौधा है. ये पीला कलर का उड़ल का फूल है. पीला कलर में फूल आ जाता है ना, बहुत अच्छा लगता है इसमें देखने में. இதுல வந்து இது மஞ்சள் கலர் செம்பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பூ வந்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னும் அரும்பு வர மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அரும்பு வர்றதுக்கு பூ பூத்துச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். இன்னைக்கு நம்ம கார்डन इவ்வளோதான் फ्रेंड्स. गार्डन में अभी इतना है फ्रेंड्स. बाकी कल देखेंगे हम क्या क्या पौधे में क्या डालते हैं, क्या यूज करते हैं. अभी हम भर रहे हैं और पानी डालने के लिए शुरू करेंगे. ठीक है, देख लो आप भी.
आपको घर में भी पौधा है, मेरे को बताओ क्या क्या पौधा रखे हो अपने घर में. ठीक है, நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.